ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலிடாக்ஸ். மகாநதியில் நான் சொன்ன மாதிரி இன்னும் அப்பளம் ட்ராக் வந்து எண்டுக்கு வரல. இது மேபி இந்த வீக்கெண்டில் அப்பளமுக்கும் எண்டு வந்தால் வரலாம். அண்ட் இந்த மந்த்க்கான ஷெடியூல் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பிகாஸ் இப்போ தான் வந்து எல்லோரும் அவார்டெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஹோம் டவுனுக்குலாம் போயிருக்காங்க ஆக்டர் சுவாமி ப்ரோ. ஸோ மேபி அவங்க வந்ததுக்கப்புறம் நாளைக்கு ஆர் இன்றைக்கே கூட ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஷூட் ஸ்டார்ட் ஆனதுமே அப்டேட்ஸ் தரேன். அண்ட் காவேரி வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவரை சமாதானம் படுத்தலான்னு போகிறாங்க. பட் செம்ம கோவத்தில் இருக்கார் விஜய். நியாயமான கோவம். அதை வந்து அவங்களால இன்னுமே ரியலைஸ் பண்ணிக்கல. பட் எப்படியாவது அவரை சமாதானம் படுத்தணுமே சொல்லிட்டு சாரியெல்லாம் கேட்டாலுமே அவங்க வந்து விஜய் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணால் சமாதானம் ஆவீங்கன்னு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு, நீங்கள் அந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டின போஸ்டர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும், ஒன்று விடாமல் ரிமூவ் பண்ணிடணும்னு சொன்னதுமே இவங்க வந்து டைம் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நைட்டு வந்து நான் போய் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. இன்னொரு சைடு வந்து காவேரி நடந்த எல்லா உண்மையுமே வந்து அப்படியே மறைச்சு அவங்க ஃபேமிலி கிட்ட போய் ஹாப்பியாக எல்லாத்தையும் வந்து வேறு மாதிரி பில்டப் பண்ணி சொல்கிறாங்க. பட் எல்லாத்தையுமே கங்கா வந்து சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு அதை காவேரி கிட்டையுமே கேட்டு அதை வந்து கிளாரிஃபையும் பண்ணிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கங்கா அண்ட் குமரன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் இன்னொரு சைடு ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் ஷேர் ஆச்சு. அவங்க வீட்டாண்ட விஜய் ப்ரோ வந்து அங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேர் யமுனா அண்ட் நர்மதா அண்ட் நம்ம காவேரி தாத்தா கூட வந்து ஏதோ பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை அவரை கன்வின்ஸ் பண்ண அங்கே வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட். அதர்வைஸ் இன்டெரக்டாக அவருக்கு வந்து அதை புரிய வைப்பாங்க அப்படின்னு தோணுது. பட் அதெல்லாம் வந்து எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இன்னொரு சைடு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க விஜய் அண்ட் காவேரி. அங்கேயுமே எல்லாருமே வந்து அதை பற்றி தான் கேட்குறாங்க. இன்னும் வந்து விஜய்க்கு இரிட்டேட் ஆகுது. பட் இவ்வளோ ஒரு பெரிய கோபமான எமோஷ்னலாக இருக்க வேண்டிய ஒரு ட்ராக்கை அவங்க வந்து ரொம்ப ஃபன்னியாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபன்னியாக அந்த ட்ராக்கை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஏன் அப்படி போர்ட்ரே பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ஒருவேளை நாளைக்கு எபிசோடில் விஜய் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்களோ, பார்ட்னர் பேசுறதை கேட்டு அப்படியே வெடிப்பாரோன்னு தோணுது காவேரி கிட்ட. பிகாஸ் அங்கே வேறு யாரும் இல்லை, காவேரி மட்டும்தான் இருக்காங்க. அதை வந்து அப்போ தான் வந்து அவங்க சீரியஸாக என்ன தான் ஆகியிருக்கு, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை புரிய வைப்பாங்க போல். ஆஃபீஸில் அவர் ஃபீல் பண்ணுறதை நினச்சி இவங்களே போயிட்டு அந்த போஸ்டரெல்லாம் நைட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறாங்களா? அதர்வைஸ் கங்கா அண்ட் குமரன் இதில் ஏதாவது ஸ்டெப் எடுத்து விஜய்க்கு கன்வின்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை இவங்களும் சேர்ந்து போய் போஸ்டரை ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படின்றதுலாம் அடுத்தடுத்த கேள்விக்குறிகளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் இந்த அப்பளம் ட்ராக்கை வச்சு தான் ஓட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கும் இந்த மாதிரி தான் ஒரே ஃபில்லர் எபிசோட்ஸாக இருந்துச்சு. சில சீன்ஸ் மட்டும்தான் ஒருத்தா இருந்துச்சு. இந்த வீக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போனால் கண்டிப்பாக டிஆர்பியில் வந்து கொஞ்சம் அடி வாங்குவோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் லாஸ்ட் வீக்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு இல்லையா? ராகினி வந்து வில்லியாக வந்து நேற்று தான் ஒரு விஷயம் பண்ணாங்க, பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்தாங்க. பட் அதுவுமே ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் அப்புறம் பாட்டியை காட்டவே இல்லை. பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸில் வெயிட் பண்ணி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.